தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை கவர்ச்சி. எனக்கு மட்டும் இல்லைங்க, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு நம்ம ப்ரோ ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த கவர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை பிடிக்காது. ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கவர்ச்சி காமிச்சா வெற்றி பெற்றார் இல்லையே, அவர் உழைச்சலாக வெற்றி பெற்றார். இதை நம்ம சொல்லலை, அவர் சொல்கிறார். கவர்ச்சி அப்படின்னா அவ்வளோ கோபம் வருது அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு நடிகர் எல்லாரையுமே பிடிக்கும், நமக்கு நல்லா நடித்தா எல்லாரையும் பிடிக்கும். நம்ம விஜய் ப்ரோவையும் பிடிக்கும் நடிகராக. சிஎம்மானா கேள்விக்குறி தான். இப்போ கவர்ச்சி காமிக்கலை, புரட்சி செய்து தான் முதலமைச்சர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நடிகர் சூர்யா இருக்கிறார். அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் பிள்ளைங்களை அட்வொகேட் ஆகியிருக்கிறாரு, டாக்டர் ஆகியிருக்கிறாரு, இன்ஜினியர் ஆகியிருக்கிறாரு. இந்த உலகம் முழுவதும் அந்த பிள்ளைங்க பயணித்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சூர்யாவுக்கும் பெருமை சேர்க்குறாங்க. அவர் கவர்ச்சி காமிச்சு இவ்வளோ பேரும் புகழும் அடையலை. நல்லது, இந்த சமூகத்துக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்லது செஞ்சு தான் அவர் பேரும் புகழும் வாங்கியிருக்கார் சூர்யா. வணக்கம் சூர்யாவுக்கு. அதே மாதிரி நம்ம மாஸ்டர் ராகவா லாரன்ஸ், ரொம்ப பிடிக்கும் அவரை. அற்புதமான மனிதர். அதாவது தான் பெற்ற தாய்க்கு சிலை அமைத்து டெய்லி பூஜை பண்ணுற ஒரு நடிகர். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர் உங்களை, உலகத்துக்கே பிடிக்குது. ஏன் தெரியுமா? அவர் கவர்ச்சி காமிக்கலை, ஓகேவா? இந்த உலகத்துக்கு, இந்த தமிழர்களுக்கு, இந்த இனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிற நடிகர் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேணாம், அவங்களாம் பெரியவங்க. நம்ம குட்டி பையன், நம்ம தம்பி, அன்பு தம்பி, நம்ம மயிலாடுதுறை தம்பி கேபிஒய் பாலா தான் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் ஏழை எளியவர்களுக்கே கொண்டு கொடுக்குறான். சல்யூட் பாலா. அதாவது கவர்ச்சி காமிச்சாரா பாலா? இல்லை, இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒன்று செய்கிறாரு, பேர் புகழோடு இருக்கிறாரு. ஆனால் ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ கவர்ச்சி காமிச்சா நான் ஓட்டு வாங்கினேன், எனக்கு நல்லா வாயில் வருது. என்ன வரும் வாயில்? ஒன்றும் புரியல. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நடிகர் சூர்யா மாதிரி லட்சக்கணக்கான தமிழர்களை, இளைஞர்களை, அறிவாளிகளை, தற்குறி இல்லாத மனிதர்களை நீங்கள் உருவாக்க நிற்கிறீங்களா? நீங்கள் கவர்ச்சி காமிக்கலன்னு ஒத்துக்கிறோம். மாஸ்டர் மாதிரி, அதாவது மாற்றுத்திறனாளிகளை மேடையேற்றி ஆட வைத்து அழகு பார்த்த மாஸ்டர் மாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய புரட்சி செய்து அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றுனீங்களா? நீங்கள் கவர்ச்சி காமிக்கல. உண்மையிலே மக்கள் உங்களை விரும்பி தான் தேர்ந்தெடுத்தாங்க, ஒத்துக்கிறோம். கேபிஒய் பாலா மாதிரி ஓடி ஓடி போய் ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்களா? நீங்கள் கவர்ச்சி காமிக்கலை, உழைச்சி தான் சிஎம் ஆகிருக்கீங்க, ஒத்துக்கிறோம். இது எதுவுமே செய்யலையே சார். நீங்கள் கவர்ச்சி காமிச்சு தான் இந்த நாட்டில் சிஎம் ஆனீங்க. நீங்கள் சிலுக்கு தான், கவர்ச்சி காமிச்சு தான் சிஎம் ஆனீங்க. இது எங்கே வேணாலும் ஆணித்தரமாக அடித்து எங்களால் சொல்ல முடியும்.